ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பே பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை அப்டேட்டட் வந்து பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை போய் செக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனுக்கு அப்டேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதை அப்டேட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு வேளை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ உள்ள நியூ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து கீழே ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐல என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாமோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் லோன். நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நிறையவே டூ வீலர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது டூ வீலர் நீங்கள் வந்து இஎம்ஐல பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்குமே இவங்க வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது தவிர இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை ஃபேஸ் பண்ணியும் உங்களுக்கு பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்டு லோன் ஆஃபரும் இங்கே அவைலபிளாக இருக்குது, பிஸ்னஸ் லோன் ஆஃபரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்திருக்க அந்த நியூ அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அப் டு 10 லேக் வரைக்கும் இவங்க வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேஜ் வந்து லோட் ஆக மட்டும் தான் செஞ்சதை தவிர எனக்கு அதனால் அந்த பேசிக் டீட்டெயிலாம் வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்கல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்சனல் லோனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வந்து அப்ளை பண்ணும்போது அதோட டேட்டாஸ் எல்லாமே உள்ள சேவ் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் ஃபில் பண்ண சொல்லாமையே டேரெக்டாக எனக்கு வந்து எலிஜிபிளாக இருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 எனக்கு வந்து அப்ரூவ்டு வந்து ஆயிருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூஸ் லோன் அமௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நம்மளோட இஎம்ஐ டீட்டெயிலை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த லோனை நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துல இருந்து அதிகபட்ச இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ மாதத்தில் அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 36% வரைக்கும் சார்ஜஸும் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்டர்ஃபேஸ், அதாவது நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்டேட்டட் வந்து பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதில் லோனுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்தெந்த பார்ட்னரோட டைப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். இந்த லோனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாய், அடுத்தது உங்களோட ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து என்ன பர்பஸ்க்காக லோன் வந்து எடுக்கிறீங்க அதோட பர்சனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் அதிகபட்சமா ஒரு மாசம் எவ்வளவு வாங்குறீங்களோ அதையும் வந்து ஃபில் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக அப்ரூவ்ட் ஆயிருந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 மட்டும்தான் அப்ரூவ்ட் ஆயிருந்தது. இந்த லோனை ப்ரொவைட் பண்ண அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸ் தான் நமக்கு அப்போவும் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் நான் ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 70,000 வரைக்கும் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயும் லோன் வந்து கிடைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு சிவில் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னாலோ இல்லை ஃப்ரெஷராக இப்போ தான் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்களோட இன்கம் ப்ரூஃபையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீ அப்ரூவல் லோன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி வியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நமக்கு அதிகபட்சமாக 70,000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அப் டு 1.5 லேக் வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து இதை தான் ரெக்கமெண்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணாண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லோன் அமௌண்ட் நமக்கு கிடைக்குதா இல்லையா என்னங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக மறுபடியும் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த லோன் ஆப்ஸ்ல இருந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்தராக நம்ம டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செலக்ட் யுவர் பிளான் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாசத்துல இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 12 மாதம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மாதம் இஎம்ஐ வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,396 ரூபாய் வருது. இதே இது வந்து 4 மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா 5,328 ரூபாய் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அநியாயத்துக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் ஃபீயாக தான் இருக்குது. எனக்கு பொறுத்தவரையிலும் இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தே கிடையாது. 70,000 ரூபாய் லோனுக்கு 5,782 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயாக மட்டுமே வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான ப்ராசஸிங் ஃபீ இருந்ததுன்னா அந்த லோன் வந்து ஒர்த்து கிடையாது. இது போக 36% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான பிளானை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மதர்ஸ் நேம், அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்து தான் இந்த லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் டீடைலை வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் நேமை இங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து அதோட அட்ரஸ் டீடைல், அதோட பின்கோடு, அதோட ஆனுவல் டர்ன் ஓவர் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் அதில் வந்து டர்ன் ஓவர் ஆகுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா, சோலோவா, இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் கம்பெனியா, இல்லை பப்ளிக் பிரைவேட் லிமிடெடா, ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அடுத்தது இண்டஸ்ட்ரி டைப், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனல் டீடைல், பிஸ்னஸ் டீடைல் ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி பண்ணலாம், இல்லைனா டிஜி லாகரை பேஸ் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜி லாகரை பேஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷனையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ அதனால இந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். ரீப்ரெஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும். இப்போ உங்களோட ஆதார் டீடைல் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒருக்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணலாம், இல்லை செல்ஃப் மோட்லையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்படிங்கிறதைய செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பேங்க் டீடைல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் டீடைலை மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேங்கை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணி வெரிஃபை நவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேங்க் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வெரிஃபை நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைலை வெரிஃபை பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 இது மாதிரி டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இந்த செல்ஃபி ஃபோட்டோஸை எடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான செல்ஃபி ஃபோட்டோஸும் வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபியை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ₹70,000 லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்.
பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம் 36%. அது போக வந்து நமக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 5000 சில்லற கிட்ட வருது. ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.